தீ விபத்தில்லா தீபாவளிக்கு செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை குறித்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத் துறையின் சார்பில் மாவட்ட மருத்துவ அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கையானது அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்போம். முனாஃப், விரிவான தகவல்கள் என்ன? தீ விபத்தில்லா தீபாவளிக்கு செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை குறித்து தமிழக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் மாவட்ட மருத்துவ அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பி வைத்திருக்கிறார். அதில் குறிப்பாக தீபாவளி கொண்டாட்டத்தின் போது குழந்தைகளின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். அது செய்யக்கூடியவை திறந்த வெளியில் பட்டாசுகளை வெடிப்பதற்கு முன் சுற்றி எறியக்கூடிய பொருள் ஏதும் இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும். தீபாவளியின் போது சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியே வரக்கூடாது. அதாவது சுவாச பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் வெளியே வரக்கூடாது. விபத்து ஏற்பட்டால் அந்த தீயை தடுக்கக்கூடிய தண்ணீர் மற்றும் போர்வைகளை தயாராக வைத்திருக்க வேண்டும். அதே போல பயன்படுத்தப்பட்ட பட்டாசுகள் வாளி தண்ணீரில் போட்டு அப்புறப்படுத்த வேண்டும். இல்லையென்றால் யாராவது அதில் மிதித்து காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதே போல செய்யக்கூடாதவையும் அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கையில் பட்டாசுகளை கொளுத்தி தூக்கி எறியக்கூடாது. மின்கம்பங்கள் மற்றும் கம்பிகள் அருகே ஒருபோதும் பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது. பாதி எரிந்த பட்டாசுகளை தூக்கி வீசக்கூடாது. அவை எரியக்கூடிய பொருட்கள் மீது விழுந்து தீப்பற்றக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்ட அறிவுரைகளை மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலம் அனைத்து மாவட்டங்களிலும் பொதுமக்களிடம் கொண்டு சென்று தீ விபத்தில்லா தீபாவளியை கொண்டாட மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் அறிவுறுத்தியிருக்கிறார். அதாவது நாளை மறுநாள் தீபாவளி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில தமிழக சுகாதாரத்துறை தரப்பில் அந்த தீ விபத்தில்லா தீபாவளிக்கு செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை குறித்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை துறை மூலம் மாவட்ட மருத்துவத்துறை அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கையானது அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் முக்கிய விஷயம் என்றால் சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் தீபாவளி பட்டாசு வெடிக்கும் போது அதிக புகை வெளியே வரக்கூடும். அந்த அடிப்படையில் சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் தீபாவளியின் போது வெளியே வர வேண்டாம், வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் எனவும், பட்டாசுகளை வெடிக்க லைட்டர்கள் பயன்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை அறிவுறுத்தி இருக்கிறது. நன்றி முனாஃப், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.